ஹாய் ஹலோ செல்லம் செல்ல எப்படி இருக்கீங்க பலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பார்க்க போகிறது ரொம்ப பிடி சோட்டி 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்த்துங்க பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கடா டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஆரம் அண்ட் வந்துட்டு ஜுகா ஜீன் இவங்க 3 பேர் தான் காமிக்கிறோம். நம்ம வந்துட்டு ஜீன் வந்துட்டு பேக் சீட்டில் உட்காந்துருக்காரு. நம்ம வந்து ஜுகா ஃப்ரண்ட் சீட்டில் கார் ட்ரைவ் பண்ணாங்களா அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம் வந்து அப்படி ஃப்ரெண்ட் சீட்டில் அப்படி யூனோட வீட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. பிகாஸ் வந்து மார்னிங்கே வந்துட்டு நம்ம ஆரம் வந்து நான் யூனோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு எப்படி சொல்கிறது 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு. நம்ம வந்துட்டு வேறு வழி இல்லை, இவன் போய் ஏதாவது பண்ணிவிடுவானோன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு கூட வந்திருப்பாங்க. மார்னிங் ஒரு 8:30 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். மார்னிங்லேருந்து அதாவது ஒரு 5 o'clockலேருந்தே நம்ம வந்துட்டு யூனாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அட்லீஸ்ட் அவள் என் மேலே கோமா இருக்கான்னு தெரியும், நான் அவளை பார்த்துட்டு மட்டும் வந்தேன்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு ஜீன் தான் நம்ம வந்துட்டு ஷிவா கிட்ட எல்லாரோட கேங்லேயும் இப்படி நடக்கும்டா, எந்த ஃப்ரெண்டாவது ஒருத்தனை ஒரு பொண்ணையை லவ் பண்ணுவான், அவனை பார்க்குறதுக்காக போயிட்டு இவனுங்க வந்துட்டு அது எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எலிப்புழுக்க எதுக்கு காயுதுன்ற மாதிரி அவனுங்க காஞ்சிட்டு இருப்பானுங்க. இப்போ நம்ம எதுக்கடா சம்மந்தம் இல்லாமல் காஞ்சிட்ருக்கோம், இவன் பொண்டாட்டியை பார்க்க நம்ம ஏன்டா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்க நம்ம வந்து ஷிகாவா உனக்கு ஏன் இங்கே இருந்துடா இந்த மாதிரி அறிவான கொஸ்டின்லாம் கேட்க வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷிகா கேட்க இல்லைடா கொஸ்டின் கேட்டால் கிளாரிஃபை கிடைக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக வந்துட்டு அந்த டோரோட அந்த கிளாஸ் இருக்குல்ல அதை வந்து யாரோ தட்டுறாங்க. தட்டுனே வந்துட்டு நம்ம வந்து ஆரம் என்ன பண்ணா டக்குன்னு அந்த கிளாஸு கீழே இறக்கும். பார்த்தா வந்துட்டு நம்ம யூனோட அம்மா வந்துட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அந்த சைடு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இது மாப்பிள்ளையோட காராச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டில் வந்து டோரை அந்த கிளாஸ் வந்து தட்டும். நம்ம வந்துட்டு ஆரம் வந்து அது வந்துட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த கிளாஸு கீழே இறக்கி வச்சிருப்பாரோ. நம்ம வந்துட்டு ஜின்னுக்கும் சரி இந்த சைடு ஜியாவுக்கும் சரி என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஆரம் வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல என்னப்பா நீ இங்கே உட்காந்துருக்க, வீட்டுக்கு வர வேண்டியது எனக்கு எவ்வளோ நேரமாக இங்கே நின்றுட்டு இருக்க, வாப்பா மொதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட்டில் இருக்க அதை ஒரு சைடு வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு தம்பி நீங்களும் என்ன அவரோட ஃப்ரெண்டு தானே, வாங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பார்த்தா நம்ம யூனா மட்டும்தான் இருக்காங்க. யூனா வந்து கௌஷில் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஒரு எப்படி சொல்கிறது கார்ட்டூன்ஸாக வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே புதுசாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணவே இல்லையா, உட்காந்து அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சேனலும் மாற்றி 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 திரும்ப அதே சேனலுக்கு வருது, திரும்ப மாற்றி மாற்றி அதே சேனலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு போர் அடிக்குது அவங்களுக்கு இங்கே இருக்கவே. அதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு இங்கே பாரு மாப்பிள்ளை வந்திருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்க, தள்ளி உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோ பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஆரம்ப போய் உட்கார வைக்கா. ஆரம் வந்து ஆண்டி அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப லோ வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜின்னுக்கலாம்ல இதுக்கு அவன் இந்த வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க அவன் பண்ணி வச்ச வேலை அப்படி கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகாவுமே அப்படி பார்த்துட்டு இருக்காரு. தம்பி நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து உட்கார வச்சுட்டு சரி உங்களுக்குலாம் காஃபி ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஆரம்ப பார்த்து கேட்க ஆரம்போ ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த சைடு ஷிவாவை பற்றி கேட்க ஓகே தான் ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பாய்சனை தவிர எது கொடுத்தாலும் நான் குடிப்பேன், இட்ஸ் ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு தான் நான் முதல் பாய்சன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷிகா வந்து திட்டிகிட்டு இருக்காரு. இந்த சைடு திட்டிட்டு இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்களும் போயிறாங்க. இந்த சைடு யூனோவை காமிச்சு அப்படின்னா யூனோவா தள்ளி தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பெரிய கோச்சு அதில் வந்துட்டு நம்ம ஆரம் உட்கார திரும்ப கொஞ்சம் தள்ளி உட்கார திரும்ப தள்ளி உட்கார அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆரமும் யூனா கேட்டால் சாரி கேட்டுடலாம், புரிய வச்சிடலாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். பிகாஸ் வந்து அவனால் இருக்கவே முடியல யூனா இல்லாமல். ஸோ நம்ம சாரி கேட்டுட்டு அவள் வந்து சமாளிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம், அவள் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யூனா ஐம் சாரி, நான் உங்ககிட்ட நான் சொல்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சாரி நான் உன்னை அன்றைக்கி அப்படியே அடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பேச வராரு. நம்ம யூனாவா நோ அப்படியே தள்ளி 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 உட்காந்துட்டே இருக்காங்க. ஃபைனலாக அந்த கவுச்சோட எட்ஜுக்கு போயிட்டாங்க. நம்ம யூனானால இப்போ எந்திரிச்சு போக முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அந்த கோச்சில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு உட்காரணும், ஆனால் ஆரம் பக்கத்தில் உட்காரக்கூடாது அந்த மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பம் பிடிச்சி கிளிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன அடிச்சல, நீ என்னை எப்படி அடிச்ச தெரியுமா, எனக்கு எப்படி கண்ணவீங்க இருந்துச்சு தெரியுமா, நான் எவ்வளோ ஐஸ் கியூப் வச்சா தெரியுமா, எனக்கு தான் தெரியும், அது எவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு, நீ ரொம்ப கெட்ட பையன், நீ ரொம்ப கெட்ட பையன்னு சொல்லிட்டு போட்டு கிள்ளிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் வந்துட்டு யூனா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு சுகம் சின்ன ஒருத்தர் பண்ணிட்டு இதுதான்டா ஃபைட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க மச்சான் என்கிட்ட கேட்டால் எப்படா உனக்கு தானே கல்யாணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷிகாவை பற்றி கேட்க போயில்னால அசிங்கம் வந்துட போது சும்மா இருடா அந்த ஆன்ட்டிகிட்ட சொல்லி உனக்கு பாய்சனை போட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மச்சான் இப்போ தான் நானே லவ் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் அவகிட்ட ப்ரொப்போஸ் கூட பண்ணல, அதுக்குள்ளாடி நீ இப்படி சொன்னால் எப்படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜீன் வந்து நம்ம ஷிவா கிட்ட வந்துட்டு வம்பிழுத்துட்டு இருக்காரு. நம்ம ஷிவாக்கா இங்கேருந்து இவனை ஆரம்ப கூப்பிட்டு போனால் போதும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன், என்ன தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க, இப்போ வரைக்கும் எதுவுமே வரல அப்படிங்கும் போது இப்போ கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்க அதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இப்போ நடந்த பிரச்சனை எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அவருமே வந்துட்டு இப்போதையா ஆரம்ப கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தவதுக்கு ஜிமினும் இல்லை, அண்ட் வந்து ஜிமினோட அப்பாவுமே கிடையாது. இப்போதைக்கு அம்மா அப்புறம் வந்து இவனா மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. இப்படியாவது கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம யுவனோட அப்பா வந்துட்டு உள்ளே வராரு. ஸோ வந்து பார்க்குறாரு, பார்த்தா வந்துட்டு இவங்க 3 பேர் இருக்காங்களா, எதுவுமே பேசல. ஒரு சைடு வந்துட்டு டைம் டேபிளில் வந்துட்டு அவர் போய் உட்காராரு, எனக்கும் காஃபி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துறாரு. இதை எடுத்துகிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து காஃபி வந்துட்டு கொடுக்க, சரி சரி நீங்கள் என்ன சாப்பிட்ருக்க மாட்டீங்களா, இருங்க நான் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஆரம்புக்கு என்ன அவள் அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டே போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் இவனக்கிட்ட சாரி சாரி கேட்டுகிட்டே இருக்காங்க. இவனும் அவள் கிள்ளி வச்சுட்டே இருக்காங்க, போட்டு கிள்ளிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆரம் வந்துட்டு கிள்றதுலாம் எனக்கு பெருசே இல்லை, நீ கத்தி எடுத்து வேணாலும் குத்திக்கோ, ஆனால் நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்படி உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு அப்போவுமே இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அப்படியே அந்த டைம் டேபிள் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ வந்துட்டு ஆரம் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்காரு. ஸோ வந்துட்டு கிள்ளிக்கிட்டே இருக்காங்க. நம்ம யூனா அவங்களுக்கு வந்துட்டு கிள்ளி கையை வலிச்சிருச்சு. அவங்க வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே கிள்றதை விட்டுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. போ தள்ளிப்போ 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 அப்படின்னு சொல்லிட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கை வலிக்கும்ல, கிளி அது தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்பாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சைடு சிரிப்பு தான் வருது. பட் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஸோ அப்படி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஃபுட்லாம் ரெடி ஆகிடுச்சு, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே டைம் டேபிள் வந்துட்டு எல்லாமே வச்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு பசங்க 3 பேர் அப்புறம் வந்து யூனாவுமே வந்துட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக வந்துட்டு யூனாக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம ஆரம் உட்காந்துருக்காங்க. மற்றபடி இவங்க வந்து சைடில் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு யூனா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ யூனோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வெஜிடபிள்ஸு கீரைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து யூனாக்கு வைக்க நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் அவள் சாப்பிட மாட்டான் ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அம்மா அதெல்லாம் நான் நிறைய சாப்பிடுவேன், எனக்கு நீ நிறைய வை, இன்னொரு கரண்டி வைன்னு சொல்லிட்டு தட்டு நிறைய பேர் கீரை தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்துட்டு ஆரம்புக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு யூனா, அது உனக்கு பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லும்போது, அதில் இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும், எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ரென்த் வேணும், நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து ஆரம்ப கேள்றதுக்கு அவங்க கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பிக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம இருக்கனால தான் அப்படி சாப்பிட்றாளா, அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுறாளான்னு சொல்லிட்டு ஆரம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு டக்குன்னு வந்துட்டு டைம் டேபிள் சாப்பிடக்கூட இல்லை, பாதி சாப்பிட்டுருப்பாரு, ஒரு வாய்தான் எடுத்துச்சு. டக்குன்னு இருந்துச்சுட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு கிளம்புற அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இருந்துச்சுட்டு நம்ம வந்து ஜினி சரி கூட்டிகிட்டு அவர் வந்து அங்கே வந்து கிளம்பிட்டாரு. நம்ம வந்துட்டு ஜின்னு டே ஏடா இவன் காலையில் வரும்போது தாண்டா எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ண சொன்னான், இன்னைக்கு என்னடா இப்போ வந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜீன் வந்து ஷோவை பற்றி கேட்க, உன் கூட தானடா நானும் இருக்கேன், இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதுக்கு நீ அவன்கிட்ட கேட்டிருக்கலாம்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ரிஷிகா வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஜின் அதானே நான் வந்துட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஆரம்பிக்கிட்ட போயிட்டு, டேய் என்னடா காலையில் தானே மீட்டிங்லாம் இல்லைன்னு சொன்னேன், இப்போ என்னடா மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன், இங்கே ஜூனா நான் இருக்கிறனால அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் கஷ்டப்படக்கூடாது, அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணா காரில் ஏறி உட்காந்துறாரு. நம்ம வந்துட்டு ரிஷிகா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துறாரு. கார் ட்ரைவ் பண்ணேன். நம்ம வந்துட்டு ஜினோ சரி என்னமோ பண்ணுங்க, நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் தானே போகிறீங்க, என்னை போகிற வழியில் வந்துட்டு என்னோட ஆஃபீஸில் விட்டு போயிருங்க, நானும் எனக்கு வந்துட்டு ஒர்க் இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னை வந்துட்டு அவரோட வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குல்ல, அதாவது ட்ரீம் இண்டஸ்ட்ரி என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அவருமே ஒன் ஆஃப் த வந்துட்டு மெம்பர் தான். ஸோ அதுக்காக அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அவருமே கொண்டு போயிட்டு அந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் இவங்க வந்துட்டு 2 பேருமே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதாவது நம்ம ஷுகாவும் அண்ட் வந்துட்டு ஆரமும் அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜின்ன வந்து அப்படி உள்ளே இறங்கி அப்படி ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாரு. நம்ம லியோவோ அப்படி ஜின்னை பார்த்தோன்னே ஐயோ தெய்வமே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு, சார் எவ்வளோ நேரம் சார் உங்கள் கால் நான் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க, தயவு செஞ்சு உள்ளே வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க சார் அப்படின்னு சொல்ல, யார்கிட்ட பேசணும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, சார் என்ன சார் ஆல்ரெடி இருந்த இஷ்யூவில் வந்துட்டு 1 வீக் ஷூட்டிங்கை தள்ளி வச்சிட்டிங்க, இதனால இந்த ஷூட்லாம் டிலே ஆகுதுல்ல, அப்போ நியூ மூவிக்கு நம்ம டேட் கொடுத்து வச்சுருக்கோம், அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி இடிக்குது சார், அதனால வந்துட்டு ஒரு மாதிரி பிரச்சனை வந்துச்சு, அதனால நியூ மூவியோட ப்ரொடியூசரும் அண்ட் வந்துட்டு அண்ட் டேரக்டரும் வந்து உட்காந்துருக்கு வந்துட்டு பேச வந்திருப்பாங்க, அதனால லியா வந்து சமாளிக்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லை நான் வந்துட்டு ஜின் சாரை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம லியாவுமே ஜினுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் ஜினி எடுத்துருக்கவே மாட்டார், ஏன்னா அவங்க தான் அங்கே இருந்தாங்கல்ல, எடுத்துருக்க மாட்டார். சரி ஓகே நான் ரிலாக்ஸ் ஆகிறேன், நான் போய் பார்த்துக்கிறேன், ஆமாம் ஷெட்யூல் எங்கே அப்படின்னு கேட்க, இந்தாங்க சார் ஷெட்யூல்னு சொல்லிட்டு டேப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதில் பார்த்தா நிறைய விஷயம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த இடத்துக்கு இந்த ஷூட் போகணும், இந்த டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கவும் வந்துட்டு நம்ம ஜின்மே வந்துட்டு சரி ஓகே இவ்வளோ தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் நேராக போயிட்டு ப்ரொடியூசர் அண்ட் வந்துட்டு டேரக்டர் முன்னாடி உட்காந்து அவருமே கொஞ்சம் பேசுகிறாரு, அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஷூட்டை நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த டேட்டில் கண்டிப்பாக நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்களும் வந்துட்டு சார் கன்ஃபார்ம் தானே சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. ஆனால் பிகாஸ் அது ரொம்ப பிக் ப்ராஜெக்ட்டு, ஸோ அதில் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கும் போது ஸோ
அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, எங்கே அதனால வந்துட்டு ஷூட்லாம் டிலே ஆச்சு அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி மறுபடியும் கன்ஃபார்மாக சார் கேட்டுகிட்டே இருக்காங்க. கன்ஃபார்ம் தாங்க, இட்ஸ் ஓகே, நான் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நான் வந்து கண்டிப்பாக அந்த டேட்டில் நான் நடிச்சு கொடுத்துருவேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே சரி ஓகே சார் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னு அவங்க போனதுக்கப்புறமும் கூட அந்த நோட் பேட் இருக்கு இல்லையா, ஸோ அது சம்திங் அதில் எழுதி வச்சிருக்காங்க இந்த டைம்க்குலாம் ஷூட் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எங்கே வந்துட்டு டைமிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். எந்த டேயில் இருக்குது, ஸோ வந்துட்டு இந்த ஷூட்க்கு அப்புறம் எப்போ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவில் அந்த கேப் இருக்கும்ல, லீவ் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமை மட்டும் நோட் பண்ணி வச்சிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இல்லையா வந்துட்டு சார் ஓகே தானே சார், அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா சார் கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், சரி இந்த நான் நோட் பண்ணியிருக்க டேட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போகிறாரு. நோட் பண்ணியிருக்க டேட்டா எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேட்டுக்கு மேலே நடுவில் வந்துட்டு கேப் இருக்குது. என்ன வேறு எப்பவுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு சார் 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 எதுக்கு சார் இந்த இத்தனை நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன லீவ் டயத்தில் நீங்கள் எங்கேயாவது வந்துட்டு வெக்கேஷன் போகிறீங்களான்னு கேட்க, இல்லை அது ஒரு மாதிரி தேவைப்படும், அதனால் தேவைப்படும்னா அதான் ஏன் சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். மல்லியா வந்து மறுபடியும் கேட்குறாங்க, தேவைப்படும் இல்லையா சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, தேவைப்படுமா எதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிக்க, ரொம்ப யோசிக்காத, எப்படியும் இப்போ மூவி போயிட்டுருக்குல்ல, அதோட ப்ரொமோஷன் வந்துட்டு ஷூட் இருக்கும், கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்ல, அதுக்கு சரி டைமிங் பார்த்து வச்சிட்டோன்னா அவங்க கேட்கும் போது ஈஸியாக இருக்கும், அதனால தான். சார் நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் மூவி ப்ரொமோஷனுக்குலாம் நீங்கள் போனதில்லை இன்டர்வியூக்கெலாம் அப்படின்னு கேட்க, அப்படியா அப்போ இந்த டைம் போகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேஷில் போகிறாரு. என்ன நடக்குதுங்க, இவரெல்லாம் போக மாட்டாரே, எத்தனை தடவை நானே கெஞ்சிருக்கேன், இவர் வரவே மாட்டாரே, நான் தானே என் தலையெழுத்துக்கு நான் இவருக்கு பிஏவா ஒர்க் பண்ணுறதுக்கு நான் தானே போயிட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு வருவேன், இவர் வந்துட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம லியாக்கு ஒரு மாதிரி டவுட் ஓடிட்டே இருக்கு. பட் எதுவுமே வந்துட்டு கேட்டாலும் பதில் வராதில்ல, அதனால் அவங்களுமே சைலண்டாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்மே வந்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து அவரோட வீட்டுக்கு போகிறாரு. பிகாஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கேப் விட்டுட்டாரு. ஸோ வந்துட்டு அதாவது ஆன்ட்டி எங்களை பார்க்கவே போகலை. ஸோ வந்துட்டு அதனால் அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா எப்பவும் போல தான் வழக்கம் போல் ஆன்ட்டி அங்கிள் வந்து ஜின் வராரா போகிறாரா எதையுமே கண்டுக்கல. அவங்க சைடு உட்காந்துட்டு எப்படி சொல்கிறது, கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறது, கேம் விளையாடுறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்ட்டி பண்ணுறது, சம்திங் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ அவங்க வந்து ஜின் வராரு பார்த்தா எதுவுமே கண்டுக்கல. அவங்க சார் உட்காந்து மூவிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டுமே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுமே அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் வந்து ஷாவோட வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா வந்துட்டு அது லிட்டரலி அவரோட வீடு மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஜின்னோட வண்டி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா ஜின் வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமாக போயிட்டாமா வந்துட்டு என்னடா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உரிமையாக கேட்டு எங்கே போனேன், என்னாச்சு, நீ என்ன இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்க, நீ சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்பாங்க. பட் இங்கே எதுவுமே இல்லை, நான் வந்திருக்கேன் அப்படின்றத கூட அவங்க நோட் பண்ணல. என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் இங்கேருந்து அப்படியே போயிடலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் சரி ஓகே, ஆன்ட்டி அங்கிளுக்கு நம்ம முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், பட் நம்மளுக்கு ஆன்ட்டி அங்கிள் முக்கியம் தான், சரி ஓகே இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா எப்போ போல தான் போயிட்டு வந்துட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்தினவர் தான் கால் பண்ணுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் டாக்டர்ஸ், அதாவது இவங்களுக்குன்னு ஃபேமிலி டாக்டர் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆன்ட்டி அங்கிளுக்கு வந்து நீங்கள் மந்த்லி செக்கப் எடுத்தீங்களா, அவங்க ஓகேவா, ஹெல்த் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த வந்துட்டு டாக்டர் வந்து நிறைய வந்துட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஓவராக வந்துட்டு ஃபுட் வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஹெல்த் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஒரு அளவுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க, ஒரு ட்ரிங்க் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், அண்ட் வந்துட்டு ஓவராக மீட்ஸ் வந்துட்டு எடுத்துக்க வேணாம், ஸோ வந்து ஹெல்த்தான ஃபுட்ஸ் வந்துட்டு எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் நிறைய சொல்கிறாங்க. நம்ம ஜின்மே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இதை போய் சொன்னாலுமே அவங்க பண்ண போகிறது கிடையாது. பட் இது அவங்க சொன்னால் பண்ண மாட்டாங்க. பட் வேறு ஏதாவது மெடிசன் அந்த சம்திங் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வந்து நம்ம டாக்டர் இல்லவே இல்லை, அவங்க வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும், ஒன்று ட்ரிங்க்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், இதை மட்டும் தான் பண்ணி ஆகணும், மெடிசன் கொடுத்தாலும் யூஸ் இல்லை ஜின் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. நம்ம வந்துட்டு ஜினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் அவருக்குன்னு இருக்கிறது அவங்க ஆன்ட்டி அங்கிள் தான், அப்பா அம்மா அவங்களோட ஃபேஸை கூட பார்த்துருக்க மாட்டார். என்னதான் வந்துட்டு அங்கிள் ஆன்ட்டி வந்துட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் விட்டுருந்தாலுமே ஒரு பணத்துக்காக இப்போ வந்து இங்கே இருந்தாலுமே நமக்காக இருக்கிறவங்க தானே அப்படின்ற மாதிரி மட்டும் தான் ஜின் இருப்பார். ஸோ இப்போ அவங்களுக்குமே இப்படி உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவங்ககிட்ட போய் சொன்னாலுமே அதை புரிஞ்சுக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படி தான் இந்த டைம் வந்துட்டு போகுது. அப்படியே அதர் ஆப்போசிட் சைடு நம்ம வந்துட்டு ஜிமினை காமிச்சோம் அப்படின்னா ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிருந்திருப்பார், ரொம்ப மைண்டில் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்கும், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம அக்கா வந்துட்டு இப்படி வீட்டில் வந்து உட்காந்துருக்கா, அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன், ஏன்னா ஜிமின் கிட்ட ஒரு செகண்ட்க்கு ஒரு தடவை கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏம்மா வந்துட்டு அவர் வரல, அட்லீஸ்ட் கால் பண்ணினாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, ஏன் வந்துட்டு வரல, அவர் வந்து விட்டுட்டு போயிருக்கணும், உன்னை யார் கூட்டிகிட்டு வர சொன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. நம்ம ஜின்னால் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு போய் சொல்லிகிட்டே இருப்போம்ல, அது நல்லதுக்காக
சேஃப்டிக்காக தான் மறைக்கிறாங்கனாலுமே அந்த பொய்யை சொல்லி சொல்லி நம்ம ஜிமினிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பொய் சொல்கிறோம்ல அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டுக்கு போயிருப்பாரு. சரி ஓகே நம்ம இங்கே இருந்தால் தானே பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம், அம்மா அம்மா இருக்காங்க, ஸோ வந்துட்டு அப்பா இருக்காங்க, கண்டிப்பாக யூனாக்காவை பார்த்துப்பாங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டுலாம் சொல்லிட்டு வெளியே போயிருப்பாரு. வெளியே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வர டைம் பார்த்தா ஒரு 11:30 அந்த சம்திங் இருக்கும். ஸோ ஒருமையாக வந்துட்டு அப்படி உள்ள என்ட்ராக நம்ம வந்துட்டு யூனாவா அப்படி ஒரு மாதிரி கோபமாக கௌஷல் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிவன் வந்துட்டு என்னாச்சு அம்மா ஏதாவது சொன்னாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா அக்கா ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. ஏய் நானும் உங்கள் அக்கா எதுவும் சொல்ல, அது இப்போ அவன் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா எப்போ பாரு என்கிட்ட தான் வருவியா, அவன் புருஷன் வந்துட்டு போனதுலேருந்து அவன் அப்படி தான் உட்காந்துருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கிச்சன்லேருந்தே கத்துறாங்க. ஏன்னா மாமா வந்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எம்டி மைண்டில் வந்துட்டு அக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு. உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா நான் இப்போவே என் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜிம்மி நான் வந்துட்டு அக்கா என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கா, நான் என் வீட்டுக்கு போகணும், நீ என்னை கூட்டிகிட்டு போ ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. கூட்டு போடா கூட்டிகிட்டு போ அப்படியே விட்டுட்டு வந்துடு. இதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கணக்கு தெரிய மாட்டா, கல்யாணம் வேறு ஆயிடுச்சுல புருஷங்கரை கொடுக்குற செலத்தில் நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேன், கூட்டு போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்பவுமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆரம் போனதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, தனியாலாம் போய் பழக்கமே இல்லை. அந்த வாட்ச்மேனே வந்துட்டு ஏற்றி விட்டனால தான் அவங்க போனாங்க. எங்கே போகணும் எங்கே வீடு இருக்குது அதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம வந்துட்டு யூனாக்கு கேட்டுட்டு இருப்பாங்க, என் வீட்டுக்கு போகணும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இருடி உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு வந்து போய் விட வர, இல்லைனா வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன், ஜிம்னுக்கு கால் பண்ணியிருக்கேன் வருவாண்டி, ஜிம்னு ஃபோன் எடுக்கலடின்னு சொல்லிட்டு அவளுமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் வந்துட்டு நம்ம யூனா அட்டங்கி இருக்கவே மாட்டாங்க. நான் இப்பயே போகணும்னு சொல்லிட்டு கோவத்தில் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால தான் அம்மாவுக்கு சரியான கோவம், முதல் கூட்டுப்படா அந்த அவளை இந்த வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாதிரி கோவத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமினிமா வந்துட்டு நீ உண்மையாக தானே சொல்கிற, கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப இங்கே வருவேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கா. அதில் நான் வரமாட்டேன், நான் இப்போ ஏன் வீட்டுக்கு போகணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் வந்து டக்குன்னு அந்த பைக்கை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு யூனாவை கூப்பிட்டு வந்துட்டு நேராக வந்துட்டு ஆரம் யூனாவோட வீடு இருக்குல்ல அங்கே தான் போகிறாங்க. நேராக வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விட அங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது எல்லாமே வந்துட்டு யூனாக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் வந்துட்டு வந்திருப்பாரு. மார்னிங்கே வந்துட்டு யூனாவை நான் போய் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தலைவர் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பாரு. பட் அங்கே தான் சொதப்பிரிச்சு கொஞ்ச நேரம் விட்டுருந்தா யூனாவே கூட வந்திருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா வந்துட்டு அங்கே நிறைய டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு நீட்டாக எடுத்து அதுதான் அங்கங்கே எங்கே வந்துட்டு யூனா வச்சு விளையாடுவோம் அங்கங்கே அதெல்லாம் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒருமே போயிட்டு நம்ம வந்துட்டு யூனாவுமே வந்துட்டு உட்காந்துட்டு நான் கோவமாக இருக்கேன் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்னை பார்த்து கேட்க, ஐஸ்கிரீமா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போய் வாங்கிட்டு வரலான்னு போகிறாரு. அப்புறம் ஒரு சந்தேகம், ஒருவேளை ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக சாக்லேட்டு ஜூஸ் ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஜிம்மிலாம் இல்லை உண்மைதான் போல இருக்குது, எங்கள் அம்மா அப்பா கொடுத்த செல்லத்தை விட ஹஸ்பண்ட் செல்லம் ஓவராக இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வந்துட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்துட்டு யூனா கிட்ட கொடுக்கவும் ஒன்று தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக தான் இருக்குது உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஜீவன் வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு யோசனை, என்ன மாமா வந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவருமே யோசிச்சுட்டே இருக்காரு. சரி ஓகே என்ன ஸோ யூனாக்கா இங்கே வந்துட்டால அது போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் உட்காந்துருக்காரு. பிகாஸ் வந்து தனியாக விட்டு போக முடியாது இல்லையா. ஸோ வந்துட்டு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதாவது ஈவினிங் டைம் அதே வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம வந்துட்டு அண்ட் ஹோபி அண்ட் வந்து ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க. பிகாஸ் வந்து நம்ம ஹோபி வந்துட்டு இன்றைக்கி நான் லீவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஸ்ரீ வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க, எங்கேயுமே வெளியெல்லாம் கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்களா. சரி நான் நாளைக்கு லீவ் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் மட்டும் தனியாக வந்துட்டு வெளியே வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு எப்படி சொல்ல ஒரு ஷாப்பிங் மால் தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு வந்து நம்ம வந்து ஸ்ரீக்கு வந்துட்டு ஒரு பிளானே இல்லை, எங்கேயோ வெளியே போகலான்னு சொன்னாங்க, அவ்வளோதான் தெரியும். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஹோபியாக ஃபுல் வந்துட்டு ஒரே ஒரு பிளான் மட்டும்தான், ஸ்டேக்கு எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ஸ்டே கூப்பிட்டு போகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்டேக்கு ஒரு பெரிய மாலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அதாவது மாலுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்துட்டு ஹோபி வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்ரீயை பார்த்துட்டு சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கே போகலான்னா நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லை வெளியே போகணுன்னு தோணுச்சு, உனக்கு எங்கெல்லாம் போகணும், மூவி போகலாமா, இல்லை இங்கே வந்து ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது அங்கே போகலாமா, கேம் விளையாடலாமா, சம்திங் என்ன வேணாலும் இருக்குது, இது ரொம்ப பெரிய மாலில் இங்கே நிறைய விஷயம் இருக்குது, சொல்ல உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வந்துட்டு அப்படியே அந்த மாலை பார்க்குறாங்க. அந்த மாலை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களுக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்துட்டு இந்த ஷாப்பில் போயிட்டு உனக்கு ட்ரெஸ் இருக்கும் அதை நீ எடுத்து போட்டுட்டு நீ வா அவ்வளோதான் சொல்லுவார். மற்றபடி இந்த ஷாப்பிங் மால்லாம் சுற்றி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஹோபி பார்க்குறாங்க. ஹோபியுமே வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இந்த ஷாப்பிங் மாலை நம்ம சுற்றி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க,
என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு பார்க்குறாரு. நம்ம வந்துட்டு ஹோபியும் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஷாப்பிங் மால் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், இந்த ஷாப்பிங் மால் எங்க எப்படி இருக்கும்? எங்கெங்க எந்த ஷாப் இருக்கும்? அந்த மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்துட்டு எக்ஸிலேட்டர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு மாரி நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏறி 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 விளையாடுறது அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய வந்துட்டு ஷாப்புக்குள்ளலாம் போறாங்க. போயிட்டு இவ்ளோ பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள எடுத்து கேட்குறாங்க. பார்த்தா அவ்ளோ ரேட் இருக்கு. நம்ம வந்து ஸ்ரீயா வந்துட்டு, "என்னங்க இவ்ளோ காசு குடுத்து வைக்கிறாங்க? ச்சே ச்சே அதெல்லாம் வேணாம். நம்ம வெளிய போயிட்டு வாங்கிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி பேசிட்டு அப்படியே வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபிலாம் இல்ல. உண்மையாவே அவ பணக்கார வீட்டு பொண்ணு தானா? இல்ல நமக்கு தான் அப்படி தோணுச்சா? இவ உண்மையாவே சிஇஓலாம் கிடையாது. அவ்ளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருந்தாளே இவ அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவருக்கு ஒரு மாரி யோசிச்சுட்டு, அவருமே சிரிச்சுட்டே வந்துட்டு பின்னாடி வராரு. இவன் வந்துட்டு ஸ்ரீயா வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, "ச்சே இது நல்லாருக்கு. ஆனா வந்துட்டு ரேட் ஜாஸ்தி. இது நல்லாருக்கு. ஆனா அது ரேட்டு ஜாஸ்தின்னு" சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா இடத்துக்கு போறாங்க. போயிட்டு கரெக்ட்டா அந்த மூவி தியேட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வெளிய வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க எல்லாருமே வந்துட்டு ஷோ வந்து புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, மூவி ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லிட்டு. நான் வந்து ஹோபிய பார்த்துட்டு, "ஹோபி" அப்படின்ற மாரி சொல்ல, ஹோபி வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கா, "மூவி போலாமா?" அப்படின்னு கேட்க, "மூவியா? சரி ஓகே வெயிட் அ மினிட்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா, போயிட்டு வந்துட்டு "டிக்கெட்ஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்து காலி. சுத்தமா இல்ல. ஏன்னா ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால டிக்கெட் இல்ல. ஸோ வந்துட்டு டிக்கெட் இல்லையே அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா எனக்கு மூவி பார்க்கணுமே அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே சொல்றாங்க. சரி ஓகே விடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண முன்னாடி போறாங்க. டக்குன்னு நம்ம ஹோபி ஒரு செகண்ட் தான் வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட கைய பிடிச்சிட்டு வேகமா அங்கருந்து பைக் எடுத்துட்டு வேற ஒரு மூவி தியேட்டர் போறாரு. அங்க போய் பார்க்குறாங்க. அங்க தியேட்டர்ல மூவி வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் டிக்கெட்ஸ் இருக்கு. ஒரு 5 டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி அண்ட் வந்துட்டு ஸ்ரீக்கு வந்துட்டு 2 டிக்கெட் குடுக்க, நம்ம வந்துட்டு ஹோபி வேக வேகமா வந்துட்டு அந்த மூவி டைட்டில் தான் போட்டுருப்பாங்க. வேக வேகமா போயிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு, பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ரிலாக்ஸா இருக்கு. லாங் பிரீத் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு ஸ்ரீயா அப்படியே வந்துட்டு ஹோபிய பார்த்துட்டே இருக்காங்க. மூவி வந்து டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. "ஏய் அங்க மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ என்ன பார்த்துட்டு இருக்காங்க? மூவிய பாரு" அப்படி சொல்ல. "சில எதுக்கு இப்படி பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கா. "என்னதுக்கு இப்படி பண்ண?" சில மூவினால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்து மூச்சு வாங்கி கேட்டுட்டு இருக்கா. நீ ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கா, அப்போ அதை செஞ்சு கொடுக்கணும்ல. அதனால தான் நீ கேட்ட அதே மூவி தான், பட் தேட்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா ஜஸ்ட் அப்படியே உட்காந்துட்டு அந்த மூவி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு மூவி பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நம்ம ஸ்ரீ கேட்டாங்க இல்லையா, நான் மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் தான் அவருக்கு. அதனால வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க நம்ம வந்துட்டு ஸ்ரீமே ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த மூவியை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அவர் ஒவ்வொரு வந்துட்டு டைலாக்ஸையும் வந்துட்டு வாவ் செம்மல்ல செம்மல்ல செம்மல் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபியும் வந்துட்டு ஓரளவு பார்த்தவர். மூவியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. செம்ம மூவியில் ஃபஸ்ட் டைம் தேட்டர் வர ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு ஹோபியெல்லாம் சடன் நின்றுட்டு, இப்போ நீ என்ன சொன்ன ஸ்ரீ அப்படின்னு கேட்க, ஃபஸ்ட் டைம் தேட்டர் வரேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேன். இது வரைக்கும் லைஃப்பில் நீ தேட்டர் போனது இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை நான் போனதில்லை. மேபி என்னோட சின்ன வயசில் போயிருந்திருப்பேன்னா என்னமோ, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹோபி வந்து, ஏய் உண்மையாவே நீ மூவி தியேட்டர்லாம் போனது இல்லையா? இந்த மாரி பணக்கார வீட்லலாம் பெருசா மூவிக்குன்னு ஒரு ரூமே கட்டி வச்சிருப்பாங்களே தியேட்டர் மாரி. அதெல்லாம் உன் வீட்ல இல்ல அப்படின்னு கேட்க, ம் அதெல்லாம் இல்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா போயிட்டு, அதெல்லாம் என் வீடு இல்ல. இப்ப நான் இருக்கேன்ல, அதான் எனக்கு ரொம்ப புடிச்ச வீடு. ஓகே டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி சொல்ல, வீட்டுக்கு போலாமா? இன்னும் டைம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹோபி சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீலாம் இல்ல. இல்ல, இல்ல. ஆல்ரெடி ஷா வேற இன்னைக்கு வீட்ல தான் இருக்கா. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். நீங்களும் என் கூட இருக்கீங்க. பாவம்ல அவ. வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி சொல்ல, அவளுக்கு போர் அடிச்சா அவ ஆளு கூட சுத்துவா. நீ எதுக்கு என்ன கூட்டு போற? இங்க பாரு. நான் உன் ஆளு. நீ என் ஆளு. அப்போ நம்ம 2 பேரும் தான் ஒண்ணா சுத்தணும். அவ ஆளு கூட போவா. நீ சும்மா இரு அப்படின்ற மாரி சொல்ல, அவங்க வந்துட்டு ஆனா அவர் தான் இன்னும் ப்ரொப்போஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோ ஸ்ரீ வந்து சொல்றாங்க. அதனால அவங்க எப்போ வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணி ஓகே ஆறாங்களோ, அப்ப நம்ம 4 பேரும் சேர்ந்து டபுள் டேட் போலாம். ஓகே இப்போ வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அங்கருந்து வந்து நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஹோபியை வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஹோபிக்கு வேற வழியில வந்து தொலைறேன்னு சொல்லிட்டு அவருமே பைக்கை ட்ரைவ் பண்ண இவங்களுமே வந்துட்டு வராங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி. இந்த டே ஃபுல்லாக அவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு பண்ணாத ஒரு விஷயத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு. நம்ம ஹோபிக்கு என்னன்னா, நீ ஒரு பணக்கார வீட்டில் இருந்த உனக்கு இந்த ஒவ்வொரு விஷயம் கூட கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். என்னதான் பணக்கார வீட்டில் இருந்தாலும் எல்லாரும் அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. நம்ம மாதிரி லோ கிளாஸாக அப்படி மிடில் கிளாஸாக இருந்தவங்க கூட அனுபவிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஹாப்பி மொமெண்ட்லாம் வந்துட்டு படுக்கிறவங்களா இருந்தால் தான் இல்லைன்னு இல்லை, இப்போவும் லைஃப்லேயே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹோபிக்கும் புரியுது. அது வந்துட்டு ஸ்ரீயுமே இந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபி மெதுவா வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த டேவை ஃபுல்லா ஹோல் டேல நடந்த எல்லா விஷயத்தையும் எப்படி
ரீக்ரியேட் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு, அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஸோ இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அந்த மொமெண்ட் எல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகணுன்னு நம்ம வந்துட்டு ஷியோ செம்ம ஃபஸ்ட்டு வேகமாக உள்ளே ஓடி போயிட்டு நம்ம வந்துட்டு ஷா உட்காந்துருப்பாங்க கோச்சில், அவங்கள வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு நான் இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு ஷாவோ ஏன் என்னாச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம வந்துட்டு ஐயோ அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது, அது எவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, நான் மால் போனேன், தேட்டர் போனேன், செம்மையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு கரெக்டாக ஹோபியோட அப்பா வந்துட்டு அம்மா வந்துட்டு அப்பா வந்து காஃபி வச்சுருப்பாரு, அம்மா வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. வந்துட்டு அப்படியா என்ன மூவி போனீங்க அப்படின்னு கேட்கும், ஐயோ உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஒரு சுற்றி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபியோட அப்பா தான் எங்கடா கூட்டிகிட்டு போனா அப்படின்னு கேட்கா, பா நார்மல் தான்ப்பா, மாலுக்கும் ஜஸ்ட்டு வந்துட்டு மூவிக்கும் தான்ப்பா கூப்பிட்டு போனேன், அதுக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா. டீ பீச் கூப்பிட்டு போகலான்னு கேட்கா, அங்கே கூப்பிட்டு போகலான்னு தான் நினச்சேன், அதுக்குள்ள டீ ஷா அங்கே தனியாக இருக்கா அதனால நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா. ஓ அப்போ உன் ஆள் சொன்னனால தான் நீ கூப்பிட்டு வந்திருக்க, சே என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லையாடா ஹோபி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பாவமாக கேட்போல அந்த மாதிரி வந்துட்டு கேட்க, அடங்கு நிறுத்து, உன் ஆள் வருவான்ல அவனை கூட்டு போக சொல்லு, நீ எங்கிட்டலாம் வராத படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா போயிட்டு கவுச்சில் உட்கார டைடாக இருக்குப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. இந்த சைடு வந்துட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு அப்படியா எங்களா போனீங்க ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நிறைய கேட்க, அதெல்லாம் எடுக்கவே இல்லை பட் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷாலால அடப்பாவி ஃபோட்டோ எடுக்காமையாடா சுற்றிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் வெளியே போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் டைமா அநேகமாக இது செகண்ட் டைம் டி அப்படின்னு மாதிரி சொல்ல, என்னடா சொல்கிறேன், ஆமாண்டி இவளை கூட்டிகிட்டு வரும்போது தான் ஜாலியாக ஊரில் சுற்றிட்டு தானே வந்தேன், அப்படா இது செகண்ட் வந்துட்டு டேட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி சொல்ல, அடப்பாவி ஃபர்ஸ்ட் டேட்டு செகண்ட் டேட்டு அப்போ நான் மட்டும்தான் எங்கேயும் போகாமல் இருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, இப்போயே போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்துட்டு பைக்கு கூற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பைக்கு வாங்கிட்டு அவன் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்துட்டு ஜின்ன பக்கம் தான் வந்துட்டு போகிறாங்க. அப்படியே அதர் ஆப்போசிட் சைடு நம்ம வந்து நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கஃபேலாம் க்ளோஸ் பண்ணிட்டு டைம் பார்த்தா ஒரு 6:30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து கஃபேலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து யூனோ பக்கம் தான் வராங்க. இப்போ வரைக்கும் யூனோ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுமே அங்கே வந்துட்டு நேராக யூனோவை பார்க்க தான் வராங்க. ஸோ யூனோவை பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்படி மேலே போகிறாங்க. பார்த்தா வந்துட்டு ஆண்டி யூனோ எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, யூனா இங்கே இருக்கா, அவள் புடிச்ச வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டுப்புலேயே வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே இருக்க பில்லோ அதாவது கவுச்சில் உட்காந்துட்டு பில்லோ வந்துட்டு மடியில் வச்சுருப்பாங்க, தூக்கி போட, ஐயோ இவங்க என்ன யூனா பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. ஆண்டி யோனா எப்போ அவங்க வீட்டுக்கு போனான்னு தெரியுமா, அவள் போயிட்டா, அவள் காலையிலேயே போயிட்டா, உனக்கு தெரியுமா, அவள் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான், அப்போ இது யார் வீடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அது யார் வீடா ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஒழுங்காக போயிடு, நீயும் உன் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கியா, கிளம்பி போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நீவியை பிடிச்சி கத்தவும் நம்ம நீவியும் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கீழே போகிறாங்க. கீழே போய் பார்த்தா வந்துட்டு வீட்டில் ஒரு மாதிரி கசன்னு இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம வீட்டில் நமக்கு தெரியாமல் இந்த வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் நடக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக போய்ட்டு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டு போக, இங்கே பார்த்தா நம்ம லியா வந்து பொண்ணு பார்க்க அப்படியே கும்பலாக வந்து உட்காந்துருக்காங்க. இது பார்த்தோன்னு வந்துட்டு ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஹாய் சொல்லிவிட்டு அவங்க நேரம் கிச்சன் போயிட்டு அம்மா என்ன மாற்றலாம் அப்படின்ற மாதிரி கேட்கா, என்னதெல்லாம்னா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணு பார்க்கவா யாருக்குமா, இந்த வீட்டில் நீ மட்டும் ஒரு பொண்ணு இல்லை, உனக்கு கீழே ஒருத்தி இருக்கா ஞாபகம் இருக்கா லியா, அவளை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆனால் அம்மா அது எதுக்குமா இதுக்கு இப்போ எதுக்குமா அது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி திணறாங்க. பிகாஸ் வந்து தெரியும் லியா வந்துட்டு ஜிமினை லவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது யூனாவோட ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, அதிலே ஜிமின் ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பான். இப்போ இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம நிவி வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கா, லாஸ்ட் டைம் வெட்டிங் பார்ட்டியில் உன் மாமனார் எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா, என் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரிலாம் பொண்ணுலாம் பார்க்கணும், வீட்டுக்கெலாம் வந்து பொண்ணு பார்த்து பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஃபேமிலி டின்னர்லாம் போய் அப்புறம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடந்து அப்புறம் வெட்டிங் நடந்து இந்த பார்ட்டிலாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு தெரியுமா. அவர் ஃபீல் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி, அதெல்லாம் உனக்கு பண்ணல, அட்லீஸ்ட் உன் தங்கச்சிக்குனாச்சும் இதெல்லாம் பண்ணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கட்டுமா, எதை விட பெரிய பல மடங்கு பண்ணலாம், ஆனால் எதுக்குமா இந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, ஏன் அது என்ன உன் தங்கச்சி சொன்ன மாதிரி சொல்கிறேன், அவன் பாரு எவ்வளோ அழகாக இருக்கான், நல்ல பையன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, யாரு இவனா பழம் மாதிரி இருக்கானேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி பேசிகிட்டு இருக்கா மாப்பிள்ளடி இந்த வீட்டுக்கு வரப்போகிற 2வது மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது, இவன் லியா எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா வந்துட்டு லியா அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே லியா வந்துட்டு செம்ம வந்துட்டு டென்ஷனில் ஜிமினுக்கு மாற்றி கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் இன்றைக்கினாச்சும் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஜிமின் மொபைல் எடுக்கவே இல்லை. பிகாஸ் வந்து அவர் வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ வந்து பைக்கில் ட்ரை பண்ணிட்டு வந்தனால மொபைல் எடுக்கல. ஸோ ரிங் விட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து நம்ம லியா கால் பண்ண நம்ம வந்து ஜிமின் எடுக்கல. நம்ம லியாவுக்கு ஒரு கட்டத்துக்கு முன்னாடி டென்ஷனாக எப்படி நின்றுட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கா,
ஐயோ! நீ வெளிய போ. நான் இருக்கிற டென்ஷன்ல நான் உன்ன ஏதாவது சொல்லிற போறேன். ஏய் லூஸ் மாரி பேசாத. ஆல்ரெடி அம்மா வேற வந்து பையன கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஜிமின் எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் எடுக்கவே மாட்றான். சரி இரு நான் கால் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களுமே கால் பண்ணாங்க. கால் போகுது பட் அட்டெண்ட் பண்ண மாட்றாங்க. ஷோ இவன் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. சரி ஓகே ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு எப்படியாவது நம்ம சமாளிச்சு அவன இங்கேருந்து அனுப்பிச்சிடலாம். எப்படியும் இன்னைக்கு ஓகேன்னு சொன்னாலும் இன்னைக்கே கல்யாணம் நடக்காதுல்ல. அதுக்காட்டி நம்ம உள்ள போந்து ஏதாவது கலாச்சு விட்டுறலாம். இப்போதைக்கு நீ போயிட்டு அம்மா சொன்ன மாதிரி காஃபி மட்டும் கொடுத்துரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் என்ன பேசிட்டு இருக்கா? உனக்கும் உங்க அம்மாவுக்கு வேறு வேலை இல்லையா? எப்போ பாரு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க. காஃபி கொடு, டீ கொடு, இது என்ன பேசிட்டு இருக்க? என்னெல்லாம் முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை. நீ மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நைட்டு உனக்கு மட்டும் இல்லை அப்பாவுக்கும் சோறு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நிவி இங்கே பாரு, நான் கொஞ்ச நேரத்தில் இப்போ என் புருஷன் என்னை கூப்பிட்டு போயிடுவான். பட் உனக்கு அப்படி கிடையாது. நீ இங்கே தான் இருக்கணும், அப்பாவும் இங்கே தான் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா மட்டும் சோத்துல விஷத்தை வச்சா நீ என்ன பண்ண வேடின்னு கேட்க, நம்ம வந்துட்டு இல்லையாவுமே வந்துட்டு சரி இப்போ என்ன காஃபி கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வேறு வழி இல்லை சரின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்குறாங்க. நம்ம வந்துட்டு நிவி என்ன பண்ணாங்கன்னா காஃபி கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு லியா கீழே கொடுக்க, லியாவுமே வந்துட்டு வேறு வழி இல்லை அந்த காஃபி கப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த பையனும் வந்துட்டு லியாவை பிடிச்சிருக்குன்னு சொல்ல அவங்களுமே வந்துட்டு இந்த ஒரு மாதிரி அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எங்களுக்கும் ஓகே உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம வந்து லியா தான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையோன்னு சொல்லிட்டு இப்போவுமே ஜிமினுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் வந்துட்டு நம்ம ஜிமின் அட்டன் பண்ணலை. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகி அந்த ப்ராசஸே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு சரி ஓகே நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு அப்பா இந்த சம்மந்தம்னாச்சு எல்லாம் ஓகே ஆச்சு, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா பெருமூச்சு விட்டு உட்காராங்க. நம்ம வந்து அப்பா தான் ஐயோ மாதம் மாதம் ஒருத்தன் வரான், வாரத்துக்கு ஒருத்தன் வந்தான், அவனுக்கு பஜ்ஜி சொஜ்ஜி இதெல்லாம் வாங்கி வச்சு இவனுக்கு நான் வந்து உட்காந்து வாங்க மாப்பிள்ளைன்னு வேற கூப்பிடணும், எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்பில் தான் உட்காந்துருக்காரு. பிகாஸ் எல்லா வேலையும் காலையில் இந்த மாதிரி அவர் தான் பார்த்துருப்பாரு. அதனால கொஞ்சம் கடுப்பில் தான் உட்காந்துருக்காரு அவர். ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம இல்லையா வந்துட்டு வேகமாக அப்படியே வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. நம்ம வந்துட்டு இல்லையா வேகமாக போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எத்தனை டைம் கால் பண்ணிப்பாங்க எடுக்கலையா. கரெக்டாக நம்ம ஜிமின் வந்து உள்ளே என்ட்ராரு. கரெக்டாக நம்ம லியாவை பார்த்தோன்னே இந்த லியா வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஹோம்லி கேர்லாக ஒரு சாரியெல்லாம் வியோ பண்ணிட்டு ஒரு பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி காஸ்டியூம் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பார்த்துட்டு என்ன காஸ்டியூம் இது அப்படின்னு மாதிரி சொல்கிற மாதிரி கிண்டலாக கேட்க, ஜிமின் கட்டு போய் தெரியாது ஜிமின், உனக்கு நான் எத்தனை ரூபா கால் பண்ணேன், ஒரு கால் கூட அட்டன் பண்ண முடியாதா? ஏய் வண்டியில் வந்துட்டு இருந்தேன், உனக்கு தெரியல நான் வண்டியில் வந்தால் கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு. ஜிமின் உனக்கு தெரியல நான் ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே நான் திரும்ப ரிட்டன் கால் பண்ண மாட்டேன், அப்படி கால் பண்ணுறது ஏதாவது எமர்ஜென்சின்னு உனக்கு தெரியாதா? சரி இப்போ என்ன எமர்ஜென்சி? எப்பவும் போல் வந்தான், நீ வேணான்னு சொல்லிட்ட, அவன்கிட்டே கன்வின்ஸ் பண்ணி இப்போ அவனு வேணான்னு சொல்லிட்டான், அதான் இருந்திருக்கு. ஐயோ ஜிமின் என்ன சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அம்மாவும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்கேஜ்மெண்ட் கல்யாணம்னு ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கோவத்தில் கத்துறாங்க. ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஜிமின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் இதுக்கு மேலே இதை ஹேண்டில் பண்ண முடியாது, இதோட எத்தனை சம்மந்தம் தெரியுமா, நானும் எல்லாத்தையும் தடுத்து பார்த்துட்டேன், என்னால் சத்தியமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் இந்த டைமில் வச்சோம் அம்மா அப்பா கிட்டே பேசு ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பேசணும் தானே, சரி விடு பேசுகிறேன், இப்போ தான் யூனாக்கா வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்தேன், கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஓகே தான், இப்போ நான் ஒரு 2 days போட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கீ இருக்கு இல்லையா பைக்கை அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிறாரு. நம்ம வந்து இல்லையாவா 2 days-ஆ 2 days-ல என்ன வேணாலும் நடக்கலாம், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டென்ஷன் வேகமாக போயிட்டு உள்ளே வந்துட்டு ரூம் கதை வந்துட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு வந்துட்டு நிவியும் சரி ஓகேம்மா எல்லாம் ஓகே தானே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி என்ன பண்ணாங்க அங்கே வந்துட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா யூனாவோட ப்ராப்ளம் சார்ட் ஓட்டி இந்த சைடு வந்துட்டு நம்ம லியாவை பொண்ணு பார்க்க வந்தாங்க கிளம்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு லியா வந்து ஜிமினி கிட்டே பேசிட்டா. ஸோ ஜிமினி ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே கீழே சுற்றிட்டு போனவர் வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு கரெக்டாக அந்த எப்படி சொல்கிறது வீட்டோட என்ட்ரன்ஸ் அந்த டோர் உள்ளே அங்கே வந்துட்டு அவங்க அப்பா நின்றுட்டுருக்காரு. அப்பா வந்துட்டு பார்த்தோன்னே அப்பா யூனாக்காவை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன், ஸோ எல்லா ப்ராப்ளமும் நார்மல், மாமா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு யூனாவோட எப்படி சொல்கிறது அப்பா ஜிமினோட அப்பா தான் வந்துட்டு ஜிமின் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னப்பா என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, இங்கே பாரு நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னா நீ என் பையன், அதனால நீ யூனா லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உன்னை நம்பினதுக்கு ரீசன் நீ ஏன் பையன். ஆனால் என் ஃப்ரெண்டு உன்னை நம்பணும்னு எந்த அவசியமும் இல்லை, அவன் உன்னை நம்புகிறான், ஆனால் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிறாரு.
நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சிச்சு. கீழே நம்ம ஜிமினுவான் வந்துட்டு லியாவும் பேசின விஷயம் அவங்க அப்பா கேட்டுட்டாரு. ஸோ இது வரைக்குமே வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சந்தேகப்பட்டிருக்க மாட்டார். நம்ம பையன் ஃப்ரெண்டோட பொண்ணு ஃப்ரெண்ட்லியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கும். இதை போய் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாரு. ஸோ நான் இந்த விஷயம் அவங்க பேசுகிறத கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ஷாக்காக இருப்பார். என்ன என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் இப்படி சொன்னோன்னே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அது வந்துப்பா, நீ என்ன பண்ணுவே என்ன பண்ண மாட்டேன்லாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு உன் மேலே இருக்க நம்பிக்கை எப்பவும் போயிடக்கூடாது, புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நேரம் போயிட்டு கௌஷில் உட்காந்துறாரு. நம்ம வந்துட்டு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் என்ன பேசணுன்னே அவனுக்கு தெரியல. அவனுமே அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணல, ஜஸ்ட்டு சாத்தி மட்டும் வச்சுட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருக்காரு. இங்கே நடந்ததெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா நோட் பண்ணியிருப்பாங்க. என்னங்க என்னாச்சு, ஜிமின்கிட்ட என்ன சொன்னீங்க, வழக்கம் போல் அவனை திட்டினீங்களா என்ன, அவன் ஏன் அப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஜிமினும் லியாவும் லவ் பண்ணுறாங்கடி. ஏங்க இது ரொம்ப நல்ல விஷயங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன பொண்ணு இப்போ நம்ம வீட்டுக்கு மருமலாகவே வரப்போறாளா, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிறீங்க. இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு ஜிமினை பற்றி என்ன நினைக்கிறான்னு உனக்கு தெரியுமா? லாஸ்ட் டைம் ஜூனா இங்கே வந்தப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் தான் இங்கே வந்திருக்கான்னு. அதனால தானே ஜிமின் கிட்டே இத்தனை தடவை கேட்டுட்டு இருந்தேன். அந்த ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் அவன்கிட்ட போய் சொன்னப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னான் என்கிட்ட, இங்கே பாரு என் பையன் எதாக இருந்தாலும் கரெக்டாக யோசிச்சு தான் பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, தேவையில்லாமல் நீ யோசிக்காமல் போய் வேலையை பாருடா, அதெல்லாம் ஜிமின் பார்த்துப்பான் அப்படின்னு அவன் சொன்னான்டி. அவனோட நம்பிக்கை இவன் எனக்கு தெரியல. இங்கே பாரு, அவன் என் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட நான் கோவப்பட்டாலும் திட்டினாலும் சண்டை போட்டாலும் ஏன் அவனுக்கு ஏமாத்தினாலும் அவனுக்கு துரோகமே பண்ணாலும் அவன் என்கிட்ட வருவான். நான் அவன்கிட்ட போயிட்டு டேய் அப்படின்னு சொன்னால் அவன் என்கிட்ட பேசுவான். ஏன் தெரியுமா, அவன் என் ஃப்ரெண்டு. இப்போ கூட போய் நான் பொண்ணுக்கிட்ட அவன் தருவானா மாட்டானா அது எனக்கு முக்கியம் இல்லடி. நான் என்ன வேணாலும் பண்ணாலும் அவன் ஏற்றுப்பான். ஆனால் ஜிமின் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இல்லை, அது அது என் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அவனுக்கு அது பெருசாக வச்சுருக்காண்டி அவன். நான் எப்படி போய் அவன்கிட்ட இதை கேட்க முடியும்? அவன் ஜிமின் மேலே வச்சுருக்க நம்பிக்கை போயிடுச்சுன்னா திரும்ப வராதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி போய் சொல்கிறாரு. ஸோ அவருக்குமே வந்துட்டு ஜிமின் வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க அக்காக்காக ஃபேமிலிக்காகன்னு எல்லா விஷயத்தையுமே அவன் பார்த்து பண்ணியிருப்பான். இன்றைக்கி அவன் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் அவன் முடிவு எடுத்திருக்கான். பட் அவன் அந்த விஷயத்த அப்பாவாக தன்னால் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி கண்ணில் கலங்கி போய் ஒரு மாதிரி அப்படியே உங்கள் ஒய்ஃப் பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி புரியுது. சரி ஓகேங்க, நான் ஜிமின் கிட்டே பேசுகிறேன், நீங்கள் இதை யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக வந்துட்டு ஜிமினோட ரூமுக்கு தான் வந்து போகிறாங்க. ஜிமின் பார்த்தா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அப்படியே பெட்டில் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காரு. அவருக்கு என்னமோ பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி அவர் எப்படி உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு அம்மாவும் ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட, மா என்னம்மா ஏதாவது வேணுமா, வாங்கிட்டு வரணுமா? ஓகே பாருடா, நடிக்காத, எனக்கு தெரியும் அப்பா எல்லாம் சொன்னார், நான் வேணா லியாவோட அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, மா எல்லாமே அப்பா எனக்கு பார்த்து பண்ணுவாருமா, இந்த டைம் அவரே ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு தானே அர்த்தம், அதெல்லாம் வேணாம், எனக்காக நீ ஒன்று பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு கேட்க, அவங்க அம்மாவும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை லியா என் லைஃப்பில் இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா, ஆனால் நீ ஏதாவது ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃப் மாறிடும், லியாவோட எல்லாம் முடிஞ்சு போகிறது இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி கேட்க, அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க அம்மா வந்து ஜிமின் என்னடா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ப்ளீஸ்மா சத்தியமாக கேட்டுறாத, எனக்கு லியா மாதிரி பொண்ணெலாம் கிடைக்கவே மாட்டாம்மா, ஏன்னா உன்னை தவிர நல்லா புரிஞ்சிருக்காங்கன்னா அது அவள் மட்டும்தாம்மா, நான் சிரித்தாலும் முறைச்சாலும் நான் என்ன நினைக்கிறேன்னு அவளுக்கு தெரியுமா, அவளை மாதிரி ஒரு பொண்ணெலாம் கிடைக்கவே மாட்டாங்க, நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணிட்டேனா, என்னால் முடியாது, ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, ஜிமின் நீங்கள் பாரு, எப்படியா இருந்தாலும் லியாவுக்கு கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக அந்த வெட்டிங்க்கு தேவையான எல்லா விஷயமும் நீ தாண்டா பண்ண வேண்டியது இருக்கும், அப்போ உனக்கு ரொம்ப வலிக்கும்டா, ஆனால் நான் பார்த்துப்பேம்மா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி நார்மலாக அப்படியே உட்காந்துட்டு சரிம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக வந்துட்டு ரூமை விட்டு வெளியே வந்துட்டு டைம் டேபிள் உட்காந்துறாரு. அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில.
என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே வந்துட்டு அவருக்கு வந்து லியா வந்துருவா, வந்து பேசுவா. அதாவது சரக்கு வாங்கி குடுப்பா, குடிப்பான். அப்படியே போயிடும். லியா ஒரு மாரி கம்ஃபர்ட் பண்ணுவா, ஏதாவது பேசுவா, திட்டுவா, ஏதாவது பண்ணுவா. அப்படியே போயிடும். பட் இப்போ உடைஞ்சு போயிருக்கான். இப்போ லியா வரமாட்டால்ல நம்மகிட்ட அப்படின்ற மாரி தான் வந்துட்டு நம்ம ஜிமினிக்கு இருக்கு. அவருமே அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, "இல்ல, இல்ல. அப்பா சொல்றாரு கரெக்ட்டா தான் இருக்கும். அவர் ஏதோ ஒரு ரீசன்னால தான் சொல்றாருன்னு" சொல்லிட்டு அவருமே ஒரு மாரி அப்புறம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அழக்கூட முடியல. அவர்னால அந்த சாப்பாடு கூட அவரோட அந்த தொண்டைக்கு கீழ மாட்டேங்குது. அவர் அப்படி எப்படி சொல்றது? அந்த கழுத்த பிடிச்சு நெரிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கு அவருக்கு. அவங்க அப்பாவுக்கும் வலி புரியுது. பட் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரு நேரா ரூம்குள்ள போயிட்டு கதவ சாத்திட்டு, அவரு ஒரு சைடு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இந்த சைடு அவங்க அம்மானால ஜிமினோட இந்த சிச்சுவேஷன பார்க்கவே முடியல. அப்படியே அதர் சைடு நம்ம வந்துட்டு ஆரமன் வந்துட்டு யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா, அதாவது இது வந்து ஈவினிங் டைம் ஒரு 5:00 இருக்கும். அந்த மாரி டைம்ல நடந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ ஆரம் வந்துட்டு ஆஃபீஸ விட்டு வந்திருப்பாரு. ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவருக்கு வீட்டுக்கு வரவே பிடிச்சிருக்காது. பட் இருந்தாலும் சரி ஓகே. யூனா வரும்போது இந்த வீடு வந்து கிளீனா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு வீட்டுக்கு வருவாரு. ஸோ ஆரம் இங்க விட்டுட்டு நம்ம வந்துட்டு சிவகாமி அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாரு. ஏன்னா ஆரம் தான் கையில அடிபட்டுருக்கல. கார்லாம் டிரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாரு. நம்ம வந்துட்டு அவரும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு, உள்ள வந்து பார்த்தாங்க வந்துட்டு, நம்ம யூனா உட்காந்துருக்காங்க. யூனா பார்த்தோன்னே, "யுனா" அப்படின்ற மாரி சொல்லி கேட்க, நம்ம வந்துட்டு ஜிமினோ, "சரி ஓகே மாமா, நான் கிளம்புறேன். அக்காவ விட தான் வந்தேன். பாய் மாமா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, எதுவுமே கேட்கல. எங்க அக்காவ அன்னைக்கு அடிச்சீங்க, அந்த பிரச்சனை ஆச்சு, இந்த பிரச்சனை ஆச்சுன்னு எதுவுமே கேட்டுட்டு இருக்க மாட்டாரு. அவரு "சரி ஓகே மாமா பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனா தான். அப்படியே ஆரம்ப பார்த்தோன்னே, இல்ல அப்படியே கவுச்சு மேல ஏறி நின்னுட்டு, இங்க வா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. நம்ம வந்துட்டு யாருமோ பக்கத்துல போய் நிக்க, "உனக்கு எவ்வளோ தைரியம்? நீ என்ன வந்து கூப்பிட தானே வந்த. ஏன் கூப்பிடாம போன? உனக்கு என்ன முக்கியமே இல்லல்ல. நீ என்னை விட்டுட்டு நீ தனியா இருந்துட்டல்ல. ஆனா என்னால உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியல. எனக்கு அங்க எவ்வளோ போர் அடிச்சுட்டு தெரியுமா? எங்க அம்மா எனக்கு பிடிச்ச எதுவுமே செஞ்சு கொடுக்கவே இல்ல. ஹெல்த் முக்கியம்னு சொல்லிட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் காய்கறியா கொடுத்தாங்க தெரியுமா? ஐஸ்கிரீம் கூட கொடுக்கல." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆரம்ப திட்டி சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஆரம்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பம் சரி ஓகே நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து கொடுக்க போறாரு. இல்ல இல்ல நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் சரி ஓகே சண்டை போடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் அந்த பொம்மையெல்லாம் இருக்குல்ல அதை வச்சுட்டு ஆரம்பம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. "நீ எவ்வளோ தைரியம் நீ என்னை வந்து கூட்டிட்டு போகல. நான் வந்து உன்னை தள்ளி தள்ளி விட்டு கிளி கிளி வச்சனால நீ கோச்சிட்டு வந்துட்டியா" அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அடிச்சிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் சரி ஓகே ஓகே உனக்கு பசிக்கல நான் உனக்கு ஏதாவது குக் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்க, ஆனால் எனக்கு பிடிச்சது தான் நீ குக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே போகிறாங்க. நம்ம ஆரம்பம் சரி சரி நான் குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு கிச்சனில் போயிட்டு வந்துட்டு குக் பண்ண வந்துட்டு போயிட்டாரு. நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு எப்படி போடுறாங்க அப்படின்னா நேராக கிச்சன் வந்துட்டு போயிட்டா அப்படியே கை நீட்டுறாங்க என்னை தூக்கி உட்காரவே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பமே வந்துட்டு அப்படியே யூனாவை தூக்கி அப்படியே வந்துட்டு அந்த ஸ்லாப் இருக்குல்ல ஸோ அவங்க வந்துட்டு உட்கார வைக்க நம்ம வந்துட்டு யூனாவுமே வந்துட்டு "உனக்கு தெரியுமா எனக்கு நாக்கே செத்து போச்சு நான் கீரை சாப்பிட்டேன்ல எனக்கு பிடிக்கவே இல்லை" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி இது உனக்கு பிடிச்ச மீட் இதெல்லாம் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு சமைச்சு அப்படி வந்துட்டு யூனாக்கு வந்துட்டு அப்படி கிச்சனில் வச்சு தான் ஃபீட் பண்ணுறாரு. யூனாவுமே வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க, "ஆரம் நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்லாம் இல்லை. "ஓ சாப்பிட்டியா? நீ இப்ப கேட்குறியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யுவனாவ பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு "சரி, சரி நீயும் சாப்பிடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேரா வந்துட்டு ஆரம் கிட்ட வந்துட்டு அந்த பக்கத்துல வந்துட்டு ஃபுட்லாம் இருக்குல்ல, அத எடுக்க வந்துட்டு போறாங்க. பட் கொஞ்சம் தூரமா இருக்கு. எட்ட மாட்டேங்குது. "பார்த்துட்டுருக்க, எடுக்க தர மாட்டியா நீ?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, அவருமே எடுத்து நம்ம யூனா கையில குடுக்க, யூனாவுமே வந்துட்டு ஆரம்கே ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. "நீ சாப்பிடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஊட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் பார்க்குறாங்க, நம்ம வந்து ஆரமோட கையில அடிபட்டுருக்கு. "அம்மா உனக்கு என்ன அடிபட்டுருக்கு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து அப்பதான் கேட்குறாங்க. அதாவது சமைச்சு முடிச்சு ஊட்டிலாம் விட்டதுக்கப்புறம் இப்பதான் வந்துட்டு மேடம் நோட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு "உனக்கு அடிபட்டுச்சா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, "ஆமாம்மா கையில வந்துட்டு லைட்டா வந்து கிளாஸ்லாம் குத்திருச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, "அது குத்துற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எந்த கிளாஸ் உன்ன குத்துச்சு சொல்லு. நான் அத போயிட்டு நான் திட்டுறேன். நான் அடிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே அந்த ஸ்லாப்லேருந்து வந்துட்டு கீழ ஜம்ப் பண்றாங்க. நம்ம வந்துட்டு ஆர்வம் வந்துட்டு, "இல்ல, இல்ல நான் அத வந்துட்டு அடிச்சுட்டேன். அத வந்து நான் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டேன். அது வந்து டஸ்ட்பினோட போயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ இனிமே வந்துட்டு உன்ன யாராவது ஏதாவது பண்ணா சொல்லு. நான் அத வந்து பார்த்துக்கிறேன். சரியா? நீ இந்த கிளாஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. அதுதான் உன்ன அதிகமா கிழிச்சிட்டே இருக்குல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, "நாளைக்கு இந்த வீட்ல எந்த கிளாஸ் அண்ட் வந்துட்டு பீக்கான் வந்துட்டு இந்த மாரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்லி நார்மலா அது வந்துட்டு ஸ்டீல்ல தான் எல்லாமே இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோச் போயிட்டு கவுச்ல உட்கார்றாங்க. வந்துட்டு "உன்ன ஹர்ட் பண்ணாத மாரி தான் இந்த வீட்ல எல்லாமே இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போய் உட்காந்துர்றாங்க. நம்ம ஆரம்பமே வந்துட்டு ஒரு மாரி அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. மனசெல்லாம் நிம்மதியா இருக்கு. "யூனா வந்துட்டாளா? யூனா நம்ம வீட்டுக்கே வந்துட்டாளா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருக்கு அவ்ளோ சந்தோஷம். அவரும் போயிட்டு அப்படியே யூனா பக்கத்துலயே உட்காந்து யூனா பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. யூனா என்ன பண்ணுவாங்க வழக்கமா, ஒண்ணு இப்ப வந்துட்டு
அந்த கார்ட்டூன்ஸை வந்துட்டு பார்க்குறது இல்லையா, அங்கே இருக்க வந்துட்டு குட்டி குட்டி பொம்மைஸை வச்சு விளையாடுறது அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பொம்மை விளையாண்டுக்கிட்டே அப்படியே வந்துட்டு கார்ட்டூன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் அப்படியே கன்னத்தில் கை வச்சு அவரையே மறந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் அந்த அந்த ஒன் டே யூனா இல்லாமல் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அவருக்கு அவ்வளோ வலிச்சிருக்கும். யூனா நான் அடிச்சிட்டேன், யூனா விட்டு போயிட்டா, கோச்சிட்டு போயிட்டா, திரும்ப வருவாளா மாட்டாளன்னு சொல்லிட்டு 1000 விஷயம் அவரோட மைண்டில் ஓடிட்டு இருக்கும். பட் நான் இப்போ வந்துட்டு யூனா எல்லாத்தையும் வந்துட்டு மறந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக அப்படியே வந்துட்டல வந்தோடனே அவங்க கேட்டது ஒரே விஷயம் தான், என்னை விட்டு வந்துட்டல, என்னை கூப்பிட்டு வராம வந்துட்டல அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்டு வந்துருப்பாங்க. ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி அண்ட் வந்துட்டு ஜேகே சைடு காமிச்சோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேருமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு எப்பவும் போல தான் ஜேகே தானே ட்ராப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு நம்ம ஸ்வீட்டியை ட்ராப் பண்ண வர நம்ம அந்த ஸ்வீட்டியுமே வந்துட்டு காரை விட்டு இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அப்படியே வந்து ஜேகே கிட்ட நீ ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஏன்னா சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. பிகாஸ் வந்து ஸ்வீட்டிக்கு டவுட் வந்துருச்சோ, ஸ்வீட்டி நம்மளை விட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம். அதனால வந்துட்டு சும்மா தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சும்மா தான் பண்ணுறியா, உண்மையாகவே சும்மா தான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீயே இந்த விஷயத்த இத்தனை தடவை கேட்டுகிட்டே இருக்க ஸ்வீட்டி, நான் தான் சொன்னேன்ல சும்மா ஒரு கொலிக்கு ஒரு ஃப்ரெண்டு அதனால் கூப்பிட்டு வந்து விட்டுட்ருக்கேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன இதில்? இல்லை இல்லை, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. நம்ம வந்து ஜிகேவா, ஐயோப்பா முடியலடா, ஐயோ இவளுக்கு என்ன டவுட் வந்துச்சா, ஒரு வேலை எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பட் அவர் எதுவுமே வந்துட்டு இல்லை அப்போல்லாம் நடக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரே வந்துட்டு தேத்திக்கிட்டு அவர் அப்படியே காலையில் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி தான் ஸ்வீட்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்களோட ரூமுக்கு போயிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜேகேயோட கார் வந்துட்டு மூவ் ஆகுது. நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் வருது. சும்மா தான் பண்ணுறியா, ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே விண்டோ வழியாக வந்துட்டு அப்படி ஜேகே கார் போகிறதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேயுமே அங்கே வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலே வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. திரும்ப ரிட்டன் வந்து ஏதாச்சும் கேட்டுற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாரு. நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்வீட்டி தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தோணுது இவன் நம்மளை லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தோணுது. பிகாஸ் மார்னிங்லேருந்து நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து மார்னிங் ஏர்லியாகவே வந்திருப்பாங்க. ஸோ அதனால் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்வீட்டிக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்வீட்டியோட டேபிளே வச்சிருப்பாரு. ஸ்வீட்டி அப்போவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. டக்குன்னு நம்ம வந்துட்டு ஜேகேவா நீ என்ன வந்து சாப்பிட மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஊட்டியெல்லாம் விட்டுருந்துருப்பாரு. அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. பட் பார்த்து அவன் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் ஊட்டி விட்டுருந்துருப்பாரு. அண்ட் வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஸ்வீட்டியுமே இதை நோட் பண்ணிட்டு அவங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை சாப்பிட்டு நீ கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி ஓகே நானும் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ருப்பாரு. நம்ம வந்துட்டு ஸ்வீட் இதை நோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவன் என்ன சாப்பிடாம தான் நம்ம கூட்டி விட்டுட்டு இருந்தானா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கில் நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க. ஐயோ கேண்டீன் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கேண்டீன் போகலான்னு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜேகே வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஸ்வீட்டிக்காக வந்துட்டாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன். வந்துட்டு நம்ம வந்து ஜேகேக்கு வந்து அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் சீக்கிரம் வந்து உட்கார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சு ஃபுட்லாம் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு மாதிரி சொல்லிட்டு வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மக்கிட்ட உனக்காக ஸ்பெஷலாக குக் பண்ண சொன்ன தெரியுமா, நான் எதாவது அப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணான்னு நினச்சேன், நீயே வந்துட்ட, சரி சரி உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்ம வந்து ஜிக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பியாக சர்வ் பண்ணுவோம்ல, நமக்கு பிடிச்சவங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தா நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு வந்துட்டு இன்னுமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அது ஏன்னு தெரில, நல்லா சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அவங்களுமே வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போயிருப்பாங்க. திரும்ப அப்பப்போ காஃபி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு சம்திங் நிறைய விஷயம் கவனிச்சிருப்பாரு. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே இது நடந்திருக்கும். ஸ்வீட்டியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டி என்ன பண்ணுறாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியை விட அதிகமாக ஜேக்கிக்கு தெரியும். ஆனால் ஸ்வீட்டி இதை இப்போ தான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை விட நம்மளை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்போ தான் தோணுது. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆனால் இது லைஃப் லாங் எனக்கு வேணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே பெட்டில் விழுறாங்க. ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே போயிட்டு வந்துட்டு படுத்துறாங்க. நம்ம ஜிகிக்கிட்டேருந்து மறுபடியும் கால் வருது. ஸோ வந்துட்டு டக்குன்னு அந்த காலை பார்த்தோன்னே அட்டென்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஸ்வீட்டி, நீ எதுவும் பேசாத, நான் சொல்கிறது மட்டும் கேளு, டயர்டாக இருப்பேன் அதனால் அப்படியே படுத்துருவேன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சமாக எழுந்திரிச்சு போயிட்டு உன் டயர்டெல்லாம் ஓரமாக வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து படு, ஏன்னா அப்போ தான் நீ முதல்ல தூக்கம் வரும் சரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஸ்வீட்டி ஏதாவது கேட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நம்ம வந்துட்டு ஸ்வீட்டையுமே வந்துட்டு ஜேகே நினச்சிருச்சு தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு வந்துட்டு குளிக்க வந்து போயிட்டாங்க. அப்படியே நம்ம வந்துட்டு டே சைடு காமிச்சோம் அப்படின்னா டேவா வந்துட்டு அங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னடா இவனை என்ன காணோம், நீ கால் பண்ணி அப்படின்னு கேட்க, எப்பவும் போல் ஸ்வீட்டை ட்ராப் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும்லம்மா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு டே வந்துட்டு ஓகே தான் நார்மல் ஆகிட்டாரு. பிகாஸ் வந்து அவங்க அம்மா கூட பேசுகிறது அவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் நார்மல் ஆகிட்டாரு. ஸோ அவருமே வந்துட்டு
அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டே இருக்கா. நம்ம வந்துட்டு ஜேகேவும் வந்துட்டு படபடன்னு வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வேகமா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு அதாவது நேரா கிச்சன் தான் போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து. நம்ம வந்துட்டு டேவும் வந்துட்டு அம்மாவும் பார்த்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா தெரியலம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு என்ன இப்படியே வந்துட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது மட்டும் இருக்க போறியா? இல்லை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு போறாரு. நம்ம வந்து ஜேகேவா வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதா நான் என்ன அவகிட்ட ப்ரொப்போஸே பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இங்கே பாருங்கப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அது எனக்கு எப்போ பண்ணணும்னு தெரியும் நான் அப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பாவை எடுத்து பேசவும் நம்ம வந்து டேவா வந்துட்டு ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. இல்லைடா அப்பா கிட்ட இப்போ நீ தானே பேசின அப்படின்ற மாதிரி கேட்க அது ஏன் உனக்கு டவுட்டு தலை மோத நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க போயிட்டு வந்துட்டு கவுச்சில் வந்து படுத்துறாங்க. அம்மாவையும் வந்துட்டு பையனை எழுப்பி விட்டு இவர் போய் கவுச்சில் படுத்துறாரு. எனக்கு எவ்வளோ நெஞ்சலாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டில் எல்லாருக்கும் வாய் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ண வேகமாக போயிட்டு ரூம்ல கதவை சத்துறாரு. நம்ம வந்து அவங்க அம்மா தான் இவர் மாறவே மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ரோமையே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா விடுங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா ஸ்டார்டிங்லேருந்து அவர் அப்படி தானே அது என்னமோ கரெக்டு தான் பிஸ்னஸ் 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 இவர் அப்படி இருந்தவர் போல பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம 3 பேர் தனியாக போயிடலாமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க டக்குன்னு ஜேகே படுத்திருந்தவர் எந்திரிச்சு உட்காந்துட்டுமா செம்ம ஐடியாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல நம்ம வந்து டே தான் டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா இப்போ வேணால் லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் தேவைப்படும் அப்பா என்னதான் தப்பு பண்ணாலும் அவருக்கு வேணும் அம்மா அமைதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லாரு. நம்ம வந்துட்டு வந்துட்டு இப்படி சொன்னது நம்ம ஜேகேவும் வந்துட்டு சடனாக வந்துட்டு அம்மாவும் வந்துட்டு டேவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீயா சொன்னது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் லவ் வந்துட்டு அப்படி தான் போல இருக்கு. சரி சரி எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வேகமாக போயிட்டு வந்துட்டு ரூம்க்கு வந்துட்டு போய் கதை சாத்திக்கிறாரு. பிகாஸ் வந்து யான் வந்துட்டு கூட இருக்க தான் அவருக்கு தெரியுது. ஸோ வந்து ஒரு நாளில் ஒரு செகண்டில் கூட வந்துட்டு அப்பாவுக்கு அம்மாவோட ஃபீல் வந்துட்டு தெரியலாம். அம்மா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக் வந்துட்டு யான் கூட இருக்க வந்துட்டு சில விஷயங்கள் புரியும் இல்லையா. ஸோ என்னதான் ஒரு மெச்சூர்டு ஜாலியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாலுமே யான் கூட இருக்கா சில விஷயங்கள் அவருமே கற்றுக்குறாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அவருமே ரூம்ல வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு எப்பவும் போல தான் யான் கிட்ட வந்துட்டு சேட் பண்ணுறது சம்திங் தான் போயிட்டுருக்கு. யானுமே அவங்க ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே மொபைலில் வந்து நம்ம வந்துட்டு டேக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டேயுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம யான் கேட்குறாங்க ஓகேவா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க ஓகே தான் நானும் அம்மாவும் இன்றைக்கி மார்னிங்லேருந்து பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் இன்றைக்கி ஆஃபீஸ் கூட போல் வீட்டில் தான் இருந்தேன் கொஞ்சம் நாளாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு இன்றைக்கி நடந்தால் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது என்ன உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க எனக்கும் ஓகே தான் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே நல்லா ஒர்க்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்க நாளைக்கு நான் ஃப்ரீ தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நாளைக்கு ஷோ மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே அப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே மெசேஜ் பண்ண நம்ம வந்துட்டு யாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு வந்து போய் படுத்துறாங்க. நம்ம வந்துட்டு சரி ஓகே நல்லா ரெஸ்ட் நீ வேறு வெளியெல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம் நீ நல்லா ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவருமே குட் நைட் சொல்லிட்டு அவருமே வந்துட்டு போய் படுத்துட்டாரு. ஓகே காஸ் வந்து பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வந்துட்டு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங் டா.